சூழல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் மனிதன் ஆரோக்கியமாக வாழலாம். குறிப்பாக நாங்கள் பார்க்கலாம் எமது வீட்டு சூழலை, குறிப்பாக பெண்கள் கூட்டி துப்புரவு செய்து அந்த பக்கத்திலே எரித்து விடுவார்கள். எவ்வாறு நாம் வாழுகின்ற சுற்றுப்புற சூழலை நாங்கள் தூய்மையாகவும் பசுமையாகவும் வைத்து கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஈமான் டிஜிட்டல் தளத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் உங்களோடு கலந்துரையாட போகின்ற முக்கியமான ஒரு தலைப்பாக சூழல் மற்றும் பெண்களின் பங்களிப்பு என்ற அடிப்படையில் இன்று நாங்கள் பார்க்கலாம், சுற்றுச்சூழல் எந்த அளவுக்கு மனிதனுடைய வாழ்வில், அதாவது மனிதன் ஒரு ஆரோக்கியமான மனிதனாக வாழ்வதற்கு சுற்றுச்சூழலின் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு தேவையானதாக இருக்கின்றது என்ற ஒரு நிலையில் நாங்கள் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கின்ற ஒரு கட்டத்தில் காணப்படுகின்றோம். இன்று நாங்கள் பார்க்கலாம், நாம் வாழுகின்ற சுற்றுப்புற சூழல் பல்வேறு கோணங்களிலேயும் மாசாக்கத்துக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றது. அதே போல அந்த சுற்றுச்சூழல் மாசு என்கின்ற போது அதன் காரணமாக ஏற்படக்கூடிய பல்வேறுபட்ட மனித ஆரோக்கிய சீர்கேடுகள், இந்த சீர்கேடுகளுக்கு மனிதன் முகம் கொடுத்தவனாக வாழுகின்றான். எனவே ஒரு மனிதன் ஆரோக்கியமானவனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் சூழலின் ஆரோக்கியம் இன்றியமையாததாக காணப்படுகின்றது. எனவே இன்று நாங்கள் பார்க்கலாம், மனிதன் விடுகின்ற தவறு, அதாவது மனிதன் தனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக சுற்றுப்புற சூழலை அளவுக்கு அதிகமாக சீரழித்துள்ளான். அப்படி இல்லாவிட்டால் இப்படியும் எங்களுக்கு சொல்லலாம், மனிதன் தனது ஒரு வகையான பேராசை, அப்படி இல்லாவிட்டால் தனது தேவைகள் நிறைவேறினால் போதும் என்கின்ற குறுகிய மனப்பான்கு இன்று சுற்றுச்சூழலின் சீரழிவுக்கு காரணமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இன்று நீர்ச்சூழலை எடுக்கலாம், நிலச்சூழலை எடுக்கலாம், வழிச்சூழலை எடுக்கலாம். இப்படியான விடயத்தில் மனிதன் பல்வேறு கோணங்களும், அதிலே குறிப்பாக நாங்கள் பார்க்கிறோம், பெண்கள் எந்த அளவுக்கு இந்த சுற்றுப்புற சூழலில் தன்னுடைய அதாவது அவர்களுடைய பங்கு இந்த சுற்றுச்சூழல் மாசாக்கத்துக்கு காரணமாக இருக்கின்றது. அதே நேரம் இப்படிப்பட்ட அந்த வீட்டு சுற்றுப்புற சூழலை நாங்கள் எடுத்துக்கொள்வோமே ஆனால் அது எவ்வாறு பெண் என்கின்றவரால் இவை முகாமை செய்யப்பட வேண்டும் என்ற விடயம் இன்று மிக மிக இன்றியமையாதாக காணப்படுகின்றது. குறிப்பாக நாங்கள் பார்க்கலாம், எமது வீட்டு சூழலை, குறிப்பாக பெண்கள் கூட்டி துப்புரவு செய்து அந்த பக்கத்திலே எரித்து விடுவார்கள். அந்த எரிக்கின்ற குப்பைகளில் பிளாஸ்டிக், பொலித்தீன் போன்றவைகள் ஏராளமாக காணப்படும். அவ்வாறு எரிக்கின்ற போது நீங்கள் பார்க்கலாம் ஒரு வகையான துர்நாற்றம். இந்த துர்நாற்றம் என்கின்ற விடயம் அதில் ஒரு வகையான நச்சுத்தன்மையான புகைகள் கலந்து காணப்படுகின்றது. இந்த நச்சு வாயுக்களை அந்த சுற்றுப்புற சூழல் இருக்கின்ற மக்கள் சுவாசிக்கின்ற போது அந்த கொடூரமான நோய்களுக்கு அவர்கள் சுவாச நோய்கள், அதே போல மிகவும் கொடூரமான பல்வேறுபட்ட நோய்களுக்கு அவர்கள் ஆளாக வேண்டியவர்களாக காணப்படுகின்றார்கள். நாங்கள் பார்க்கலாம், இன்று அதிகமாக பேசப்படுகின்ற ஒன்றாகத்தான் இருக்கின்றது இந்த டெங்கு நோயினுடைய அதிகரிப்பு, அதே போல சிக்கன் குனியா போன்ற நோய்களினுடைய அதிகரிப்பு. இதற்கு பிரதான காரணம் என்ன? சுற்றுச்சூழல் மாசுற்ற நிலையில் காணப்படுதல், அதிலேயும் நீர் தேங்கி நிற்கக்கூடிய பல்வேறு இடங்களை எமது சூழலில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு நீர் தேங்கி நிற்கின்ற பிரதேசங்களில் அந்த குறிப்பிட்ட இடங்களில் இந்த நுளம்பினுடைய பெருக்கம், வேறுபட்ட நுளம்பினுடைய பெருக்கம் வெவ்வேறுபட்ட நுளம்பினாலான நோய்களுக்கு காரணமாக இருக்கின்றது. நமக்கு தெரியும், எமது நாட்டில் அந்த யானைக்கால் நோய் என்று சொல்லுவோம், ஃபைலேரியா என்று சொல்லி, இந்த யானைக்கால் நோயினுடைய தோற்றத்துக்கும் முக்கியமாக இந்த நுளம்பு தான் காரணமாக இருக்கின்றது. எனவே இந்த இடத்தில் பெண்கள் குறிப்பாக அவதானிக்க வேண்டிய விடயம் என்னென்று சொன்னால், எவ்வாறு நாம் வாழுகின்ற சுற்றுப்புற சூழலை நாங்கள் தூய்மையாகவும் பசுமையாகவும் வைத்து கொள்ள வேண்டும். எனவே இந்த இடத்தில் தூய்மை பசுமை என்கின்ற விடயத்தில் பெண்ணானவள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், பெண் எவ்வாறு அந்த முகாமைத்துவ நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும், தனது குடும்பத்தில் காணப்படுகின்ற அங்கத்தவர்களுக்கு அதனுடைய முக்கியத்துவத்தை அவள் எவ்வாறு எடுத்து காட்ட வேண்டும், அந்த ஆரோக்கியமான சூழலை ஒவ்வொரு பெண்களும் தனது குடும்பம், அதாவது தான் வாழுகின்ற சுற்றுப்புற சூழலை அவள் பேணி பாதுகாக்கின்ற போது, அவ்வாறு ஒவ்வொரு குடும்ப பெண்களும் செய்கின்ற போது அந்த சூழல், அந்த
குறிப்பிட்ட பிரதேசத்தில் அந்த தூய்மையான சூழலை எம்மால் பார்க்கக்கூடியதாக முடியும். எனவே இந்த இடத்தில் நான் பெண்களுக்கு மிகவும் வலியுறுத்தி கூறுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், நாங்கள் உண்மையிலே அது பற்றி நினைப்பது மிக குறைவு. ஆனால் தற்போதைய காலத்தில் இது மிக மிக அவசியம். நாங்கள் சிந்தித்து செயற்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. சூழல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் மனிதன் ஆரோக்கியமாக வாழலாம். சூழல் எங்கு ஆரோக்கியமற்றதாக காணப்படுகின்றதோ அங்கு மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கும் பங்கம் ஏற்படுவதற்கு, தீங்கு ஏற்படுவதற்கு மிக மிக போதுமானதாக இருக்கின்றது. எனவே பெண்களாகிய நாங்கள் சுற்றுப்புற சூழலை மிகவும் தூய்மையாகவும் பசுமையாகவும் சிறந்த காற்றோட்டம் உள்ள ஒரு பகுதியாகவும் வைத்துக் கொள்வதற்கு எம்மாலான்ற முடியுமான பங்களிப்புகளை நாங்கள் செய்ய வேண்டும். இது எமது ஒவ்வொருவருடைய தலையாய கடமையாக இருக்கின்றது. எமக்கு தெரியும், நாங்கள் இஸ்லாம் என்ற அடிப்படையில், முஸ்லீம்கள் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற போதும் இஸ்லாம் மிக முக்கியத்துவம் கொடுத்த ஒன்றாக காணப்படுகிறது. இந்த சூழலினுடைய முக்கியத்துவத்தில், சூழலை பாதுகாப்பதில், பச்சை தாவரங்களை வளர்ப்பதில். எனவே நாங்கள் எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரி சமூகமாக திகழ வேண்டிய நாங்கள் அவற்றை பேணி பாதுகாத்தல் என்பதில் மிக மிக கூடிய கவனம் செலுத்த வேண்டும். எனவே இந்த தலைப்போடு இன்றைய நிகழ்ச்சியை நான் முடித்துக்கொண்டு அடுத்த இன்னும் ஒரு தலைப்பில் உங்கள் அனைவரோடு தொடர்பு கொள்கின்றேன். வஸ்ஸலாம்.